ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 20 2020 ஓகேவா, 2020 ஓகேவா, அக்டோபர் 20 2020க்கான முக்கிய 10 நடப்பு நிகழ்வுகள் என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறோம் பார்த்துட்டு வந்துருக்கிறோம். நம்மளுடைய எய்மே அதுதான். ஓகேவா. என்னுடைய இந்த ஜானகிராமன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்னால் 10 முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் போடுவாங்க அப்படிங்கிறது தான் சிம்பிள் இதில். ஓகேவா, 10 முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, இது மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே, இதே பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போகக்குள்ள மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகிரும். ஓகேவா, இது பார்த்திங்கன்னா யாருக்காக நான் தயாரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2 2 A4 VAO PC இந்த தேர்வு எழுதுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா, சரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெய்லி டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கிறோம், போட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக 9750080552 அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேரை சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி விடுவேன். ஓகேவா, அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்லேயும் என்னுடைய வீடியோ மூலமாக என்ன பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன், கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஓகேவா, அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகலாமாங்க. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் இஸ் ஓகேவா, ஸ்லினெக்ஸ் 20 கூட்டு எந்த நாடுகளிடையே ஏற்பட்டது. ஓகேவா, ஸ்லினெக்ஸ் 20. ஓகே, இந்தியா இலங்கை. ஓகேவா, இந்தியா இலங்கையில் பார்த்திங்கன்னா அக்டோபர் 19 to 21 3 நாள் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கப்பற்படை பயிற்சி பார்த்திங்கன்னா கப்பல் படை பயிற்சி இது. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா இந்தியா இலங்கையிடையே பார்த்திங்கன்னா நடந்துச்சு. என்ன அக்டோபர் 19 to 21 எங்கன்னு பார்த்திங்கன்னா இலங்கை திரிகோணமலை. ஓகேவா, இலங்கையில் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா. ஓகே, இலங்கையில் திரிகோணமலைன்னு ஒன்று இருக்குது, திரிகோணமலை. ஓகேவா, இந்த திரிகோணமலையில் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா 3 நாள் இந்த கடற்பயிற்சி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆனிச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்தியா 2 கப்பல் அமைச்சிருக்குது, இலங்கை 2 கப்பல் அமைச்சிருக்குது. இந்தியா அமைச்ச கப்பல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் காமோர்தா அப்படிங்கிற கப்பலும், அதேமாதிரி ஐஎன்எஸ் கில்டன். ஓகேவா, ஐஎன்எஸ் கில்டன் அப்படிங்கிற 2 கப்பல் என்ன பண்ணியிருக்குது, இந்தியா அமைச்சிருக்குது. ஐஎன்எஸ் காமோர்தா அண்டு ஐஎன்எஸ் கில்டன் அப்படிங்கிற ரெண்டு நீர்மூழ்கி கப்பல் என்ன பண்ணியிருக்குது, இந்தியா அமைச்சிருக்குது. அதேமாதிரி இலங்கை என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2 கப்பலை அமைச்சிருக்கிறாங்க. இலங்கை பார்த்திங்கன்னா சயூரா அண்ட் கஜபாகு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கப்பல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அமைச்சிருக்காங்க. சயூரா அண்ட் கஜபாகு அப்படின்னு 2 கப்பல் என்ன பண்ணி ரோந்து கப்பலை அவங்க அமைச்சிருக்கிறாங்க. இந்தியா பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் கமோர்தா அண்ட் ஐஎன்எஸ் கில்டன் அப்படிங்கிற 2 நீர்மூழ்கி கப்பல் என்ன பண்ணியிருக்கிறாங்க அமைச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 நாடுகளும் பார்த்திங்கன்னா கப்பல் படை பயிற்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க. அக்டோபர் 19 to 21 3 நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க. இது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா இலங்கையில் பார்த்திங்கன்னா திரிகோணமலைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கடற்பயிற்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடத்தப்பட்ட கரோனா பாதிப்புக்கு வலுவான சிகிச்சை முறையை கண்டுபிடிப்பதற்கான இளம் விஞ்ஞானிகள் போட்டி. ஓகேவா, அமெரிக்காவில் நடந்துச்சு. ஓகேவா, போட்டி தான் நடந்துச்சு. ஓகேவா, ஒன்றும் பெரிய மருந்து கண்டுபிடிச்சி இதை சால்வ் பண்ணுறதுக்கான வழிலாம் இல்லை. சரி, ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, அமெரிக்காவில் நடத்தப்பட்ட கொரோனா பாதிப்புக்கு வலுவான சிகிச்சை முறையை கண்டுபிடிப்பதற்கான இளம் விஞ்ஞானிகள் போட்டி நடைபெற்றுச்சு. இதில் பார்த்திங்கன்னா வென்றவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அனிகா செப்ரேலோ. ஓகேவா, இவங்க பார்த்திங்கன்னா 2ன்னு நினச்சிக்காதீங்க, ஒரே பேர் தான் இவங்க, 2 பேர்லாம் கிடையாது. ஓகேவா, அனிகா செப்ரேலோ. ஓகேவா, அப்படின்னு இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த பரிசை பார்த்திங்கன்னா இளம் விஞ்ஞானிகள் போட்டியில் பார்த்திங்கன்னா பரிசு அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஓகேவா, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயசு பார்த்திங்கன்னா 14 வயசு தான் இவங்களுக்கு. ஓகேவா, 14 இயர்ஸ் தான். ஓகேவா, இதுக்காக பார்த்திங்கன்னா 18.25 lakhs என்ன பண்ணியிருக்கிறாங்க, பரிசாக வாங்கியிருக்கிறாங்க. 18,25,000 ரூபா என்ன பண்ணியிருக்கிறாங்க, பரிசாக இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா என்ன தான் அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவங்க பார்த்திங்கன்னா கொரோனா பாதிப்புக்கு வலுவான சிகிச்சை முறையை கண்டுபிடிப்பதற்கு இன் சிலிக்கோ முறையை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இன் சிலிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை பயன்படுத்தி என்ன பண்ணிடலாம், கொரோனாவுக்கு மருந்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்திங்கன்னா அதை சொல்லியிருக்கிறாங்க. அது கரெக்டாக இருந்ததுனால அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பரிசு தொகை என்ன பண்ணியிருக்கிறாங்க
வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வாழ் இந்தியர். ஓகேவா, அமெரிக்கா வாழ் இந்தியர். யார்? இந்த அனிகா செப்ரல் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வாழ் இந்தியர். இவங்களுக்கு வயசு 14 தான் ஆகுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிச்சதுக்காக 18,25,000 பரிசாக வாங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சிலிக்கோ முறையை பயன்படுத்தி என்ன பண்ணிடலாம், கொரோனாவுக்கு வலுவான சிகிச்சை முறையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அமெரிக்காவில் இது நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா சம்மந்தமான கொஸ்டின். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் கண்டிப்பாக திருவிழாவிலேருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் எப்பயுமே ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ கதி பிஹு. ஓகேவா, கதி பிஹு. ஓகேவா, இதை இன்னும் திருவிழாவில் கொண்டாடும் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா அசாம். ஓகேவா, ஸோ அசாம் மாநிலம் தான் இந்த கதி பிஹு அப்படிங்கிற திருவிழாவை ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதத்தில், எப்போ, அக்டோபர் மாதம் மிடில். ஓகேவா, அக்டோபர் மிடில் தான் இதை என்ன பண்ணுவாங்க, அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, அக்டோபர் ஸ்டார்டிங்லேயோ எண்ட்லேயோ கிடையாது, அக்டோபர் மிடில் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கதி பிஹு. ஓகேவா, ஸோ கதி பிஹு இது வந்து பார்த்திங்கன்னா கங்காலி பீஹுன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ கங்காலி பீஹு. ஸோ கங்காலி பீஹு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிழாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கதி பீஹு அல்லது கங்காலி பீஹு. இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த அசாம் அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா அசாம் ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட்டு பண்ணுறாங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அதேமாதிரி இந்த இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கதி பீஹு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை திருவிழா. இது என்ன திருவிழானா வேளாண்மை திருவிழா, வேளாண்மை சம்மந்தமான ஒரு திருவிழா தான் இது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க 2021 ஆண்டு பங்களாதேஷின் எத்தனையாவது சுதந்திர தினம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 26, ஓகேவா, 1971, மார்ச் 26, 1921 தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கிட்டேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா விடுதலை பெற்றுச்சு. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்களாதேஷுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கூட இருக்கும்போது கிழக்கு பாகிஸ்தான் அது பேர். ஓகேவா, ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் அது பேர். ஓகேவா, ஸோ அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா விடுதலை பெற்றுச்சு. ஸோ 1971 மார்ச் 26. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இந்திரா காந்தியினுடைய பவர்னால் பிரிக்கப்பட்டது. ஓகேவா, ஸோ இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிஎம்மாக இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அந்த பாகிஸ்தான்கிட்ட இந்த பங்களாதேஷை பிரிக்கிறதுக்கு மிகவும் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அவங்களுடைய அந்த ஸ்டெப்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணாங்க, இந்த பங்களாதேஷை பிரித்தாங்க 1971 மார்ச் 21. ஓகேவா, அப்படி பார்த்தா இப்போ 2021 ஆண்டில் அது எத்தனாவது சுதந்திர தினத்தை கொண்டாட போகுது அப்படின்னு சொன்னால் 50வது சுதந்திர தினத்தை. ஓகேவா, ஸோ 50வது சுதந்திர தினத்தை என்ன பண்ண போகுது, கொண்டாட போகுது. இதெல்லாம் நம்மளுடைய பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலந்து கொள்ள இருக்கிறாரு. ஸோ இந்த வரலாறு நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நாட்டில் சுகாதார கட்டமைப்பை உருவாக்குவதில் கூட்டுறவு நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற உதவும் திட்டம். ஸோ கூட்டுறவு நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கிய திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் சாகர் நிதி திட்டம். ஓகேவா, ஆயுஷ்மான் சாகர் நிதி திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய வேளாண்மைத்துறை இணை அமைச்சர். ஓகேவா, பர்சோதம். ஓகேவா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்சோதம் ரூபெல்லா. ஓகேவா, பர்சோதம் ரூபெல்லா அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய வேளாண்மை துறையினுடைய இணை அமைச்சர். ஓகேவா, வேளாண்மை துறையினுடைய இணை அமைச்சர் பர்சோதம் ரூபெல்லா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய வளர்ச்சி கழகம். இது உருவாக்குனது யாருன்னு பார்த்திங்கன்னா தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம். கூட்டுறவு வளர்ச்சி கழகம் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மத்திய வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படுது. இந்திய தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் எதுக்கு கீழே செயல்படுதுன்னா மத்திய வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படுது. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஆயுஷ்மான் சகாகர் திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த கூட்டுறவு நிறுவனங்கள் முக்கிய, அதாவது சுகாதார அமைப்பை நாட்டில் கட்டுப்படுத்துவதற்கு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த அந்த கூட்டுறவு நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆயுஷ்மான் சகாகர் திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க தான் உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்திய உணவு பதப்படுத்தும் துறை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எவ்வளோ வளர்ச்சி வீதம். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3.4%. ஓகேவா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில். ஓகேவா, ஆனால் இந்த உணவு சந்தையில், ஓகேவா, ஸோ இந்திய உணவு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 32% வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் கொடுக்குது. ஸோ ஓகேவா, 32% இந்திய உணவு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா 32%, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 3.4%. ஓகேவா, ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேவா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில். ஓகேவா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில். ஓகேவா, ஸோ ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா 3.4%. ஆனால் இந்திய உணவு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இது 32%. ஓகேவா, 32% கொடுக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சர்வதேச என்னது உணவு. ஓகேவா, ஸோ உணவு மற்றும் வேளாண்மை தினம் என்ன பண்ணாங்க, கொண்டாடப்பட்டது. ஓகேவா, இந்திய மற்றும் சர்வதேச உணவு மற்றும் வேளாண்மை தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சர். ஓகேவா, பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர சிங் தோமர். ஓகேவா, நரேந்திர சிங் தோமர் என்ன பண்ணார், கலந்துக்கிட்டார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை அறிவிச்சிருக்கிறார். ஓகேவா, ஸோ நரேந்திர சிங் தோமர். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நரேந்திர சிங் தோமர். ஓகே, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா, ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நாட்டில் முதல் முறையாக பெருங்காய சாகுபடி. ஓகேவா, ஸோ பெருங்காய சாகுபடி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இமாச்சல் பிரதேஷ். ஓகேவா, இமாச்சல் பிரதேசில் தான் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இமாச்சல் பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்கு. ஓகேவா, 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருங்காய சாகுபடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா லஹவுல் அண்ட் ஸ்பிட்டி. ஓகேவா, லஹவுல் அண்ட் ஸ்பிட்டி. ஓகேவா, ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல் பிரதேசம் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உயரமான பகுதி. ஓகேவா, ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்கு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருங்காய சாகுபடி. ஓகேவா, ஸோ பெருங்காயம்னா ஹிங்கு அப்படிங்கிற பெருங்காயம். ஓகேவா, பெருங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிங்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பெருங்காயம். இந்த ஹிங் பெருங்காயம் தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாகுபடி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இமாச்சல பிரதேசத்தில் லஹவுல் அண்ட் ஸ்பிட்டி அப்படின்னு சொல்லி 2 டிஸ்ட்ரிக்கு. ஓகேவா, 2 மாவட்டங்கள் என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர். ஓகேவா, சிஎஸ்ஐஆர். ஓகே, சிஎஸ்ஐஆர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கான ஃபஸ்ட்டு செடி என்ன வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் 2 டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணிட்டாங்க வச்சு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, சிஎஸ்ஐ உங்களுக்கு தெரியும், தி கவுன்சில் ஆஃப். ஓகேவா, தி கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக். ஓகேவா, சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஓகே, இங்கே ரிசர்ச் எழுதுறேன், அங்கே இடம் இல்லை அதனால். ஓகேவா, ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அதுதான் தி கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிறது தான் சிஎஸ்ஐயா. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு மரக்கன்று என்ன பண்ணிடுறாங்க, இந்த லஹவுல் அண்ட் ஸ்பிட்டி டிஸ்ட்ரிக் ஆஃப் இமாச்சல் பிரதேசில் என்ன பண்ணிடுறாங்க, நட்டு வச்சுட்டாங்க, நட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பெருங்காயத்தினுடைய டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிங் பிராண்டு தான் என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் சவால்களாக உள்ள பிரச்சனைகளை டிஜிட்டல் மூலம் தீர்க்க கொண்டு வரப்பட்ட மையம். ஓகேவா, ஸோ மையம் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட். ஓகேவா, ஸோ க்ளவுட் புதுமை. ஓகேவா, ஸோ க்ளவுட் புதுமை அப்படிங்கிற அந்த என்னது மையம். ஓகேவா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மையம், க்ளவுட் புதுமை அப்படிங்கிற மையம் தான் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் சவால்களாக உள்ள பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ நிதி ஆயோக் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிஐசி அண்டு அமேசான். ஓகேவா, சிஐசின்னு என்ன அர்த்தம், சிஐசி மீன் தி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஓகேவா, மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது தான் சிஐசி, த கவுன்சில் ஆஃப் த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஓகேவா, அது வந்து பார்த்திங்கன்னா மத்திய தகவல் ஆணையம். அந்த மத்திய தகவல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான். ஓகேவா, ஸோ கம்பெனியோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த என்னது சமூகத்தில் சவால்களாக உள்ள பிரச்சனைகளை டிஜிட்டல் மூலம் தீர்க்க என்ன பண்ணுறாங்க, இந்த க்ளவுட் புதுமை அப்படிங்கிற அந்த மையத்தை என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சிஐசியும் அமேசானும் சேர்ந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பூங்கா. ஓகேவா, ஸோ மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பூங்கா வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு இப்போ தான் வரும்போது அது எங்கே அமைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ அசாம். ஓகே, அசாம் மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்க, அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மத்திய போக்குவரத்து மற்றும் என்னது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். ஸோ நிதின் கட்கரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை சொல்லியிருக்கிறார். நிதின்
கட்கரி. ஓகேவா. ஸோ இந்த அமைச்சர் பேர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நிதின் கட்கரி மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நிதின் கட்கரி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அசாமில் தான் என்ன பண்ண போகிறோம், மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பூங்கா ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே கொஸ்டின் தான், அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர் தான் அடுத்ததும். நாட்டின் முதல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பூங்கா எந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது? ஸோ எந்த திட்டம்னா பாரத் மாலா பரியோஜனா. ஸோ வெரி 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 இம்பார்ட்டண்ட் திட்டம். ஓகேவா. ஸோ பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழே தான் என்ன பண்ணுறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பூங்கா அஸ்ஸாமில் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நிதின் கட்கரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா 693.97 க்ரோர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ 693.97 க்ரோர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூங்காவில் ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா விமானம், கப்பல், ரயில், தரைவழி, இது நாளையும் இது வந்து இணைக்குது. இது நாளையுமே வந்து பார்த்திங்கன்னா இணைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பூங்காவை என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. ஸோ விமானத்தையும் விமான வழி, கப்பல் வழி, ரயில் வழி, தரை வழி, ஸோ இந்த 4 வழிகளையும் இணைக்கக்கூடிய வகையில் என்ன பண்ணுறாங்க, இந்த பூங்காவை ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் இந்த திட்டத்தினுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 10 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக உட்காந்து நல்லா பாருங்கள். ஓகேவா. ஸோ இதுவே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.